வெல்கம் டு ஓஷானிக் எடிஃபை ரைஸ் தமிழ் சேனல். இப்போ நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரி சாப்டர் 8ல் வந்து எக்ஸசைஸ் 8.1 ப்ராப்ளம் 1 பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 5 ப்ராப்ளம் மொத்தம் இருக்குது. மொத்தம் 5 ப்ராப்ளம் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இனிமேலேருந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸசைஸ் 8.1ல் ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட் ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ரைட் ஆங்கிள் அட் பி AB equal to 24 centimeter. Okay, so BC equal to 7 centimeter. Determine sin A cos A and sin C cos C. Okay, so இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்கிறது. sin A cos A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க and sin C cos A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா AB equal to 24 centimeter, BC equal to 7 centimeter. பட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வந்து அவங்க வந்து டயக்ராமாக அவங்க கொடுக்கல. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வந்து நம்ம வந்து எப்படி வந்து வரைகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை எப்படி வரைகிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சிட்டு கொடுத்துருக்க டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதணும். ஸோ ரைட் ஆங்கிள்டு அட் பி ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கும்போதே நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளை ஹைலைட் பண்ணி காட்டிருப்பேன். ஸோ ரைட் ஆங்கிள்டு அட் பி. ஸோ ரைட் ஆங்கிள் அட் பினா கண்டிப்பாக பி தான் வந்து ரைட் ஆங்கிள்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் நம்ம வந்து ஏ and A, B and this C. ஓகே, ஸோ இதில் வந்து கரெக்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பிங்கிறது ரைட் ஆங்கிள். ஸோ ரிமைனிங் உள்ளது கண்டிப்பாக ஏசியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அசம்ஷனுக்கு வந்துக்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த திங் ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு டூ. ஸோ நெக்ஸ்ட் ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஏபி. AB equal to 24 centimeter and BC equal to 7 centimeter கொடுத்துருக்காங்க. ஸோ AB and BC, ABயோட லென்த்து கொடுத்துட்டாங்க அண்ட் தென் BCயோட லென்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எப்படி இதை வந்து ஏன்னு ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பிங்கிறத வந்து ரைட் ஆங்கிள் கொடுத்ததுனால நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை ஏன் ஏ இதை ஏன் சீன்னு வைக்கிறோம், ஏன் இதை நம்ம ஏன்னு வைக்கக்கூடாது இதை சீன்னு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். ஸோ இதை ஏன்னு வைக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஸோ ஹைட்டு தான். ஸோ ஏபி ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர் கண்டிப்பாக 24 சென்டிமீட்டர் வந்து கண்டிப்பாக இது ஹைட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஹைட்டுக்கு வந்து நம்ம 24 சென்டிமீட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸோ ரிமைனிங் வந்து ஷார்ட்டர் சைடை வந்து 7 சென்டிமீட்டராக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான். ஸோ இந்த அசம்ஷன் படி தான் வந்து ஏவை வந்து டாப் ஹைட்டாகவும் சியை வந்து ஷார்ட்டர் ஹைட்டாகவும் வைக்கிறோம். ஓகே, இப்படி நம்ம வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சைன் ஏ காஸ் ஏ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அண்ட் சைன் சி காஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சைன் ஏ காஸ் ஏனா ஃபஸ்ட்டு ஏ இந்த சைடை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் டீட்டாவை வச்சுக்கிட்டு சைன் ஏ அண்ட் காஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஏவி இந்த ஏவியும் இந்த காஸ் ஏவியும் கண்டுபிடிக்கணும். அகைன் சி, ஸோ இந்த இடத்த வந்து அகைன் டீட்டாவாக மாற்றிட்டு இதை எடுத்துடணும். ஸோ இதை எடுத்துட்டு இந்த இடத்த மறுபடியும் டீட்டாவை மாற்றிட்டு சைன் சி காஸ் சி கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்போசிட் சைடு அண்ட் ஹைபாட்னியூஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு வந்து ஒரு இது ஆப்போசிட்டாக இருக்கும். செகண்ட் சி வைக்கும் போது இன்னொரு சைடு வந்து ஆப்போசிட் சைடாக மாறும். அது எப்படி மாறுதுங்கிறத வந்து கவனிக்கிறது தான் இந்த ப்ராப்ளம். ஸோ இட் வில் பி a very easiest problem if you understand the example problems very well. ஓகேவா, எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இட் வில் பி வெரி ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. ஓகே, ஸோ நவ் வி வில் கோ ஃபார் த சொல்யூஷன். ஸோ கிவன் டேட்டா எப்போவுமே ஃபஸ்ட் எடுத்தோடனே கிவன் டேட்டா என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிவன் டேட்டாவை நான் நோட் பண்ணிட்டேன். ஸோ கிவன் டேட்டாவில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து கொடுக்கல. ஸோ கிவன் டயக்ராம் இஸ் நாட் ப்ரொவைடட். ஸோ கிவன் டயக்ராம் வி ஹவ் டு ட்ரா as per the given question. ஓகேவா, given question படி நம்ம வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நம்ம தான் வரைஞ்சிருக்கணும். ஸோ தட்ஸ் ஆல், கிவன் டேட்டா இஸ் ஓவர். கிவன் டேட்டாவை நம்ம வந்து முடிச்சிட்டோம். நவ் அடுத்ததை நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டு ஃபைண்ட். ஓகே, ஸோ டு ஃபைண்ட் என்ன நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் ஏபி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபி கொடுத்துருக்காங்க, பிசி கொடுத்துருக்காங்க. அப்போ ஏசி வந்து கொடுக்கல. ஸோ ஏசி நம்ம கொடுக்கல அப்படின்னா ஸோ ரிமைனிங் சைடை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஹாவ் டு அப்ளை பைத்தகோரஸ் தியரம். ஸோ பைத்தகோரஸ் தியரத்தை அப்ளை பண்ணி வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் திஸ் பர்டிகுலர் ஏசி சைடு. ஏசி சைடை வந்து நம்ம வந்து பைத்தகோரஸ் தியரத்தை வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
So how to find out? Hypotenuse squared is equal to sum of the square of remaining two sides. So AB squared plus BC squared. So AC squared equal to AB squared plus BC squared. So அதுதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. AC squared equal to AB squared plus BC squared. So AC squared is equal to AB squared நமக்கு என்னன்னு தெரியும், 24 squared தெரியும். BC என்னன்னு தெரியும், 7 தெரியும். So 7 squared. So 24 squared, 24 into 24, 24 is nothing but 576. And then 7 squared means 7 into 7, 49. So 24 into 25, 24 multiply பண்ணனும், multiply பண்ணா 576 வரும், plus 7 into 7, 49, 49 போட்டாச்சு. 576 plus 49 will give 625. So AC squared equal to 625, AC is equal to root of 625 வரும். So இதான் நம்மளோட ஆப்போசிட் சைடு. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஆப்போசிட் சைடு. ஸோ பிசி டிவைடட் பை hypotenuse. Hypotenuse is nothing but AC. BC divided by AC. BC divided by AC, which will gives 7 divided by 25. Similarly, cos A equal to adjacent side divided by hypotenuse. Adjacent side is nothing but AB divided by AC. So AB divided by AC, which will provide 24 into 25. ஸோ இது ரெண்டுத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஃபார்முலாவாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்னியூஸ் அண்ட் அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைபாட்னியூஸ் அப்படிங்கிற சைன் ஏ அண்ட் காஸ் ஏ ரேஷியோக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து படித்து வச்சுருக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து எப்படி படிக்கிறது, ஈஸியாக படிக்கிறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துருங்க. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹவ் ஃபைண்டட் சைன் ஏ அண்ட் காஸ் ஏ. ஓகே. So now we will move for next thing, that is sin C and cos C. So how to find out sin C and cos C? So C அப்படின்னா இந்த இடத்துல ஆங்கிள் இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஆங்கிள் இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் சைடு, அதாவது ஏபி இதுதான் ஆப்போசிட். இப்போ நமக்கு இதுதான் வந்து நம்மளோட ஆப்போசிட் சைடு. ஸோ இதுதான் ஆப்போசிட் சைடுனா ஏபி divided by AC. So sin out formula opposite side divided by hypotenuse. So AB divided by AC. Now AB is nothing but 24 centimeter. AC is nothing but 25 centimeter, which we have finded. And after that cos C. Cos C na, so adjacent side, that is BC divided by AC. Okay. So BC is nothing but adjacent side divided by hypotenuse is nothing but AC. So BC divided by AC is nothing but 7 divided by 25 centimeter. So 7 divided by 25, 7 divided by 25 and 24 divided by 25. So hereby we have finded sin C and cos C, which they have asked in the question. So rendu question over. So likewise we have to find out the different sides or different ratio of the sine angle. So inga sine angle oda sin cos oda ratio கேட்டிருந்தாங்க with the help of different angle, that is A angle, C angle னு சொல்லிட்டு மாத்தி போட்டு கேட்டிருந்தாங்க. அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. ஸோ அநேகமாக இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்போவுமே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும் போது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட வேண்டியது, we have to find out the step, we have to go for some steps. ஸோ அந்த ஸ்டெப் என்னெல்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு given data என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்டெப் 1 we have to go for given data. ஸோ given dataனா ஃபஸ்ட்டு question, we have to understand the question thoroughly, then only we can able to go for the given data perfectly. ஸோ given data ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். டு ஃபைண்ட் இங்கே என்ன கேட்டிருந்தாங்க, சைன் ஏ காசி ஏ கேட்டிருந்தாங்க, அட் த சேம் டைம் சைன் சி காசி கேட்டிருந்தாங்க. ஸோ டு ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டெப் த்ரீ வந்து அந்த இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோம், பைத்தகோரஸ் தியரம் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோம். அடுத்தது சைன் அண்ட் காஸ் அப்படிங்கிறதுக்கான அப்படி ரேஷியோ, அந்த ரேஷியோக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ சைன் ஆங்கிள் இஸ் நத்திங் பட் opposite side divided by hypotenuse, and cos angle which is nothing but adjacent side divided by hypotenuse அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோம். at the same time Pythagoras theorem is nothing but hypotenuse squared is equal to sum of the square of remaining two sides அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 3 ஃபார்முலா we have used here. ஸோ அந்த ஃபார்முலாவை வந்து நம்ம வந்து தெளிவாக எழுதிடணும். ஸோ தட் இஸ் அவர் தேர்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் we have to go for solution. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் வைஸாக நம்ம சால்வ் பண்ணோம்னா we can able to get the answer very easily. So
இந்த ஸ்டெப்பை வந்து எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுருங்க. ஸோ திஸ் வில் ஹெல்ப் ஃபார் யுவர் மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் என்டையர்லி. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பான முறையில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து அடுத்தடுத்த எக்ஸசைஸை நம்ம பார்ப்போம். வளரட்டும் தமிழர்கள், மலரட்டும் நல்லெண்ணங்கள், வாழ்க தமிழ். தேங்க்யூ.